புதியதோர் உலகினை செய்வோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். சுமை சுமக்கும் தோள்களுக்கு வலிமையினை ஊட்டுவோம். சுகம் மறந்த மாந்தருக்கு வல்லமையினை காட்டுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு பாடுவோரை ஏற்றுவோம். இரு கரங்கள் விரித்து இங்கு பாடுவோரை ஏற்றுவோம். இறையரசின் கனவுகளை நாடுதோறும் சாற்றுவோம். செல்வோம், விரைந்து செல்வோம், நிறைவாழ்வை நோக்கிய செல்வோம். செய்வோம், விரைந்து செய்வோம், இனி புதியதொரு உலகினை செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களை மீண்டும் ஒரு புதிய நாளில் இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி கூறி நாங்கள் ஒரு நன்றி பலியாக இந்த பலியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் எவ்வாறான மனநிலையோடு இந்த நற்செய்தி பணியை ஆற்றினார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவருடைய நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் என்கின்ற அளவுக்கு இந்த நற்செய்தியின் பால் ஆழமான அன்பும் அக்கறையும் கொண்டவராக இருந்தார். ஆகவே நாளில் இந்த நற்செய்தி பணியில் ஈடுபடுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் கொண்டாடுவோம். சிறப்பாக கடினமான நாடுகளிலே பல்வேறு ஆபத்துக்கள் மத்தியிலே பணி செய்கின்ற அனைத்து நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஆண்டவர் நோக்கி கொண்டாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தரலாம். அதனால் உங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருக செய்து நீரங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தொருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். இயேசுவை தவிர வேறு எதையும் அறிய வேண்டுமென்று நினைக்கவில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 5 ஏறாக. சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர
வேறு எதையும் அறிய வேண்டுமென்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன். என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை, ஏனெனில் என்றென்றும் அது என்னோடு உள்ளது. ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன், ஏனெனில் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன். முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழியதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன். நீதி நெறிகளை விட்டு நான் விலகவில்லை, ஏனெனில் நீர்தாமே அவற்றை எனக்கு கற்று தந்தீர். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 16 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் இயேசு தாம் வாழ்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு வந்தார். தமது வழக்கப்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்துக்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினை எசாயாவின் சொல்லேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை அவர் பிரித்த பொழுது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடையவும், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்க விடவும், ஒதுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் தரும் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்திருந்தவர்களின் கண்கள் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு என்று நிறைவேறிற்று என்றார்.
அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் ஜோசப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர்களிடம், நீங்கள் என்னிடம் மருத்துவரை உண்மையை நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்நகூமில் நீர் செய்தாக கேள்விப்பட்டவை எல்லாம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என்று கண்டிப்பாக கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டாகிற்று. அக்காலத்தில் இஸ்ராயலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்கள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அவர் அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிடையே தொழுநோயாளர் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சீரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபொழுது சீற்றம் கொண்டனர். அவர்களிருந்து அவரை ஊருக்கு வழியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் குறும்படத்திலே இருந்த காலத்திலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை ஒரு முறை அழைத்து குருத்துவத்தை பற்றி அவர்களோடு உரையாட குறும்படம் ஒழுங்கு செய்தது. அந்த உரையாடலில் குருக்களுடைய மறையுரை பற்றிய அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்டு அறிந்து கொண்டோம். அதிலே ஒரு மாணவி சொன்ன கருத்து மிக மிக அழகானது. அவர் சொன்னார், எங்களுடைய பங்கிலே இருக்கின்ற பங்குத்தந்தை கதைக்கிறது பெரிதாக எங்களுக்கு விளங்காது. அவர் மறையாற்றுவார், ஆனால் எங்களுக்கு அது பெரிதாக விளங்குவதில்லை. ஏனென்றால் அவர் பேசுகிறது பெரிதாக விளங்கவில்லை. ஆனாலும் நாங்கள் அந்த மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், எங்கே ஒரு இடத்துல ஒரு வசனம் எனக்கு தெளிவாக விளங்கும், அந்த வசனம் அந்த வாரத்துக்கு எனக்கு போதும் என்று சொன்னார். என்றால் அந்த வசனம், அவர் பேசுகின்ற அந்த வசனம், எனக்கு விளங்குகின்ற அந்த வசனம் சாதாரண வசனம் அல்ல, ஆவியின் வல்லமை கொண்ட ஒரு வசனம், மனித ஞானத்தினல்ல கடவுளின் வல்லமை கொண்ட ஒரு வசனம் என்று அந்த குருவானவருடைய அந்த மறையுரையை பற்றி ஒரு அழகான ஒரு செய்தியை அந்த சகோதரி வழங்கியிருந்தார். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் தன்னுடைய நம்பிக்கையை பற்றி மிக அழகாக எடுத்து எம்புகிறார். அவர் சொல்லுகிறார், கடவுளை பற்றிய மறையுரையை அறிவிக்க வந்த பொழுது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் மறையுரையாற்ற வந்த பொழுது, இயேசுவை பற்றி போதிக்க வந்த பொழுது சொல்வன்மையோ ஞானமோ எனக்கு இருக்கவில்லை. நான் ஒரு எளிமையான ஒரு மனுஷன். பெருசாக மனித ஞானத்தோடு என்னால் போதிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கவில்லை. ஆனால் நான் ஒன்றை தெளிவாக அறிவித்தேன், சிலுவையில் அறியப்பட்டவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆகவேதான் அந்த சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை அறிவிக்கிற பொழுது நான் எப்படி அறிவித்தேன் என்றால், வலுவற்றவனாக உங்கள் நடுவில் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். என்றால் நான் செய்கிற பணி மிக மிக முக்கியமான பணி. அது மாத்திரமல்ல, நான் ஆற்றிய இந்த மறையுரைகள் போதனைகள் ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை. அடுக்குமொழிகள், பல கதைகள், பலவிதமான மனித ஞானத்தினுடைய சொற்கள் அமையவில்லை. ஆனால் தூய ஆவியின் வல்லமை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. இறுதியாக சொல்லுகிறார், உங்களுடைய நம்பிக்கைக்கு தேவை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆகவேதான் திருப்பாடல் சொல்லுகிறது, ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன்.
அன்பார்ந்தவர்களே, நாங்களும் இன்றைய நாளிலே சிறப்பாக நற்செய்தி அறிக்கின்றவர்களுக்காக செபிக்க வேண்டும். அது குறுக்கோள் துறவிகள் மாத்திரமல்ல, சாதாரணமாக பொதுநிலையினரும் இப்பொழுது நற்செய்தி பணி செய்கிறார்கள். அழகாக இயேசுவை பற்றி போதிக்கிறார்கள். இந்த போதனையிலே மிக முக்கியமானது மனித ஞானம் அல்ல, கவர்ச்சிமிக்க சொற்கள் அல்ல, மாறாக அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஆவியினுடைய வல்லமை கொண்ட அந்த சொற்களோடு நாங்கள் மறையுரையாற்றுகிற பொழுது, போதிக்கிற பொழுது அது மக்களை சென்றடைகிறது. அதைத்தான் அந்த பல்கலைக்கழக மாணவி மிக மிக அழகாக எங்களுக்கு எடுத்து நிறுவினார். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக உலகம் பூராகவும் சென்று இந்த மறைபரப்பு பணி செய்கிறவர்கள், நற்செய்தி பணி செய்கிறவர்கள் இந்த பவுலினுடைய இந்த அழகான செய்திக்கு செவிமடுத்து மனித ஞானத்தோடு அல்ல, கடவுளுடைய ஞானத்தோடு நற்செய்தி பணி செய்ய இறையாசீர் வேண்டுவோம். இந்த வேளையிலே எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயனாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் தாங்கிக் கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாம் அனைவரும் எப்பொழுதும் உம் பார்வையில் உள்ளோம் என்பதை நினைவில் கொண்டு நேர்மையாளர்களாகவும் ஏற்றுக்கொள்ளும் பணிகளை சரியாக செய்பவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படவும், மதம், இனம், மொழி ஆகிய பெயரால் எழும் வேறுபாடுகள் முற்றிலும் ஒழியவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, எமிளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர் தரும் நலன்களை கண்டுகொண்டு அதனை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். திருச்சபையினுடைய ஒரு வச்சிரத்தூணாக எமக்கு தந்திருக்கின்ற புனித பவுலினுடைய நற்செய்தி பணிக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நற்செய்தி மட்டில் அவர் கொண்டிருந்த ஆர்வத்திற்காகவும் அந்த நற்செய்தியை அறிவிக்க அவர் கொண்டிருந்த அணுகுமுறைக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக உலகம் பூராகவும் இந்த நற்செய்தி பணியை செய்கின்ற அனைவருக்கும் நீரே ஆசீர் வழங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன்.
சகோதரே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றென்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடியாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சி மெய்குதிப்படுத்தாதேனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரனை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராக அனைவரோடும் உம திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்குகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுள வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். முதரக்கத்தினுவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றிலுமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களின் இவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடுவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாவினேன் திரியாகவா, மலராவினேன் மணமாகவா. மெழுகாவினேன் திரியாகவா, மலராவினேன் மணமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு
இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை விண்ணக உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகள் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. பரமனின் திரு அன்னையே, பாவியின் அடைக்கலமே, அருள்தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள்தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. கண்களை காக்கும் இமைகளைப் போல கருத்துடன் என்னை காப்பவள் நீயே. கண்களை காக்கும் இமைகளைப் போல கருத்துடன் என்னை காப்பவள் நீயே. விண்ணகமாளும் வேந்தனின் தாயே, திருப்புடன் மக்களை அரவணைப்பாயே, பரமனின் திரு அன்னையே. பாவியின் அடைக்கலமே, அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. அருள் தரும் தேன் சுனையே, ஆதரிப்பாய் ஆதரிப்பாய் என்னையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென்.